ஹாய் நண்பா. இன்றைக்கான கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா 22/2/2024 கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இந்த சிங்கிள் போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். சிங்கிள் போர்டு இந்த பெண்டிங் நம்பர் வச்சு எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே பழைய சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். அதே பேட்டர்னில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பெண்டிங் நம்பர்னால் பார்த்திங்கன்னா இந்த 089ன்னு இருக்குதுன்னா இந்த 3 நம்பருக்குள்ளே 2 நம்பர் எங்கேயாவது ஜோடி நம்பர் மேட்ச் ஆகணும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 889ன்னு இருக்குன்னா இது 89 இங்கே வந்திருக்கு. அந்த 8 இருக்குது பார்த்திங்களா, பெண்டிங் நம்பர் 8, இது வந்து ஏ போர்டுக்கு வரணும். ஆனால் அது பி போர்டில் அடுத்த நாள் வந்திருக்கு. அதே மாதிரி தான் அந்த 399 இந்த 399ங்கிற மாதிரி நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படிங்குள்ள இங்கே ரீசெண்டாக 99ங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்தான் ஏ போர்டுக்கு 5 7 நான் கொடுத்துருந்தேன். 799ன்னு இருக்குது. பிசிக்கு அந்த நம்பர் 99 வந்துருக்குதுன்னா ஏ போர்டுக்கு 7 வரணும். அதுக்கு மேலே உள்ள நம்பரையும் பார்க்கணும். ரெண்டு நம்பருமே வைக்கணும். அப்படிங்குள்ள 7 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது 773. அப்போ 773ங்கிற நம்பர், இதில் 2 நம்பர் எங்கே இந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படிங்குள்ள இந்த இடம் மட்டும் தான் மேட்ச் ஆகுது. அப்படிங்குள்ள இந்த இடமும் 753, இங்கே 775. அப்போ 773னா பி போர்டுக்கும் 5 வரணும், சி போர்டுக்கும் 5 வரணும். ஏன்னா அந்த நம்பரை பார்த்திங்கன்னா தெரியும். 775 இங்கே ஏபியில் வந்து 773னா சி போர்டுக்கு 5 வரணும், பி போர்டுக்கும் 5 வரணும். ஏன்னா அங்கே 753ங்குள்ள ஏசியில் வந்து 73ன்னு இருக்குது. அப்படிங்குள்ள அந்த 5ஆம் நம்பர் பி போர்டுக்கு வரணும். அதை தான் ஒரு ஸ்டெப்பு பவர் பண்ணி உள் நம்பரில் வச்சுருப்போம் 55. இப்போ அடுத்தது 087. 087ங்கிற நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 080ன்னு இருக்குது. 080 காலம் 08 ஏபிக்கு மட்டும் வந்திருக்கு. அந்த பெண்டிங் நம்பர் 0 இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சி போர்டுக்கு வரணும். கரெக்டாக சி போர்டுக்கு வந்திருக்கு. இப்போ 690ங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 490 இருக்குது. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 490. நீங்கள் எந்த டைரெக்ஷன்னாலும் பார்க்கலாம். அந்த 90ங்கிற நம்பர் பிசிக்கு வந்துக்குதுன்னா அந்த பெண்டிங் நம்பர் ஏ போடி 4 வரணும். இப்போ அப்படியே இயர்லி சார்ட்டுக்கு வரும். வீக்லி சார்ட்லையும் இதே பேட்டர்னில் பார்த்துருவோம் எப்படி அந்த பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுன்னு. சில டைம் அந்த நம்பருக்கு பவர் நம்பரும் வச்சுருவோம். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா 570ன்னு இருக்குதுன்னா இந்த 2 நம்பர் மேட்ச் ஆகுது. 570 ஏபியில் 57, ஏசியில் 50, பிசியில் 70. இந்த நம்பர் எங்கே ஜோடி நம்பராக இருக்குதுன்னு பார்க்கணும். 470ன்னு இருக்குது. ஏ போர்டுக்கு 4 வரணும். ஆனால் 4க்கு பவர் வச்சா 9. பார்த்திங்கன்னா 957, இங்கே 959னா அந்த பெண்டிங் நம்பர் 7 இங்கே சி போர்டுக்கு வரணும். கரெக்டாக சி போர்டுக்கு வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 850, இங்கே 857ன்னு இருக்குது. சி போர்டுக்கு 0 வரணும். ஆனால் 7ம் வரலாம். ஏன்னா 0வோட 7 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2க்கு 2ன்னா இங்கே 3க்கு 3, இங்கே 3க்கு 3னா இங்கே பி போர்டு நம்பரை நிறுத்தணும். ஆனால் நவுத்தி வச்சுருப்பான். இப்போ 5க்கு 5, 7க்கு 7 வரணும். இப்போ இயர்லி சார்ட்லேயுமே அதே தான். இப்போ 342, இங்கே 642 நண்பா. அப்போ ஏ போர்டுக்கு ஒரு 3 பெண்டிங் இருக்குது. இந்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா 632, 642. அப்படிங்குள்ள பி போர்டில் 3 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 3ல் ஏதோ ஒரு 3 கண்டிப்பாக வரணும். இப்போ சி போர்டுனா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சேனலில்
பட் 7 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லைனால் 6, 1 இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் என்ன நம்பர்னால் ஏ போர்டுக்கு 4, பி போர்டுக்கு 3. அப்போ 437ங்கிற நம்பர். ஸோ இது மேட்ச் பண்ணி கொடுக்குற நண்பா. இது மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பெண்டிங் நம்பரை எப்படி எடுக்கிறோம், அந்த வந்த ரிசல்ட்டை வச்சு அந்த காலம்லேருந்து எப்படி எடுக்கிறோங்கிறது தான் மெயினாக இந்த வீடியோ. இன்றைக்கான நம்பர் சிங்கிள் ஷாட் ஒன்று தரேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சிங்கிள் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா 437, சப்போர்ட் நம்பர் 377, 487. சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக 7 இருக்குது என்னோடய கணிப்புக்கு. ஸோ அந்த மெயினாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பெண்டிங் நம்பர் எப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதே பேட்டர்னில் தான் நம்ம இந்த பழைய சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் கரெக்டாக ஒரு சிங்கிள் நம்பர் எடுக்கிறதுனா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.